பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 4ஆம் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். என அன்பானவர்களே, நீங்கள் கடந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கலாம். நம் காரியம் இப்படி இருக்கிறதே என்று கவலைப்பட்டிருக்கலாம். இந்த மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், இதற்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு உங்களுடைய மன சோர்வின் நிமித்தம் நீங்கள் பேசியிருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை குறைந்து போயிருக்கும். ஆனால் இந்த வார்த்தை இந்த கால வேளையில் தேவன் சோர்ந்து போகிறவர்களை பார்க்கிறார். நீங்கள் மட்டும் இல்லைங்க, தேவன் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் வேதனையை பார்க்கிறார், உங்கள் போராட்டத்தை பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலையுமே தேவனுக்கு தெரியும். அந்த வார்த்தையை கவனிங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற அந்த காரியத்தில் நான் உன்னோடு இருந்து நான் உனக்கு பலனை தருவேன் அப்படிங்கிறாரு. தாவீது சொல்லும்போது சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த மாதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த காரியத்தில் சமாதானத்தை தருகிறார். அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சகரியா 10:12 வாசிக்கும்போது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் பலப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பலனடைந்து இருக்கும்போது அவன் ஜெபிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபித்த காரியத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் கிருபை என் மேலே தங்கட்டும்.
என் மேலே தங்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் என்னை நீர் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் அவருடைய கிருபை உங்கள் மேலே தங்கும். பிரைஸ் எல்லாம். 2வது 31வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். இந்த மாதம் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும்போது நீங்கள் புது பலனை அடைகிறீர்கள். கர்த்தரை உங்கள் பலப்படுத்துவாராக. தேவ சமூகத்தில் காத்திருங்க, கட்டாயம் நீங்கள் பலன் அடைவீர்கள். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரை நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் உங்கள் கிருபை எங்கள் மேலே தங்கி இருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தாரும். நீங்கள் நடத்துங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.